நெக்ஸ்ட் ஜென் பிரைம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன், குரோதி வருஷம் மார்கழி மாதத்தினுடைய பலன், அதாவது 16/12/2024 13/1/2025 வரை உண்டான காலகட்டத்திற்கு என்னென்ன பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த மாதத்தில் வரக்கூடிய கோள்சாரம் என்ன, கோள்களின் மாற்றங்கள் என்னென்ன இந்த மாதத்தில், அது தவிர இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்னென்ன அப்படின்றதையும் பார்ப்போம். அதற்கு பிறகு ஒரு ராசியாக வரிசைப்படுத்தி இந்த மாதத்தினுடைய பலன்களையும் இந்த மாதத்தில் சந்திராஷ்டம நாட்கள் என்னன்றதையும் பார்க்கலாம். இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் குரு வக்கரகதியில், கடகத்தில் செவ்வாய் வக்கரத்தில், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் புதன், சூரியன் மார்கழி மாதம்ன்றதுனால தனுசு மாதம் தனுசு ராசியில், சுக்கிரன் மகரத்தில், கும்பத்தில் சனி, ராகு மீனத்தில் இருக்க. இந்த மாதம் மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் தனுசுக்கு வந்ததுலேருந்து தனுர் ராசி தனுர் மாதம் ஆரம்பமாகுது. அதாவது நம்ம சௌரமான மாதங்கள்ன்றதை கொண்டு நம்ம அதில் அந்த வழக்கத்தை வச்சுட்டு இருக்கோம். சந்திரமான மாதம் சௌரமான மாதம்னு இருக்குது. இது சௌரமான மாதத்தை இது பழக்கத்தில் கொண்டு வர்றதுனால சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்றதை சௌரமான மாதம்னு சொல்லுவோம். விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு சூரியன் வர்றதை தனுர் மாதம் அப்படின்னு சொல்லி நம்ம மார்கழி மாதம் குரோதி வருஷத்தை ஆரம்பிக்கிறோம். இந்த 30 நாட்களில் பார்த்தாலேயானால் சுக்கிரன் மாறுறார். 30/12/2024 அன்றைக்கி மகரத்திலிருந்து கும்பத்திற்கு சுக்கிரன் மாறுறார். அது தவிர புதன் 1/1/2025 அன்றைக்கி விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய புதன் தனுசுக்கு போகிறார். இது இந்த மாதத்தினுடைய மாத கிரகங்களினுடைய மாற்றம். பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்கள். இதில் செவ்வாய் இந்த மாதத்தில் மாற்றங்கள் இல்லை, அவர் வக்கரகதியில் இருக்கார். நீச்சம் பெற்று போய் வக்கரகதியாக இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். சரி, இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷ நாட்கள் வருது அப்படின்னு பார்த்தாலேயானால் 17ஆம் தேதி 17/12/2024 அன்றைக்கி பார்த்தாலேயானால் இது ஸ்ரீ ரமண மகரிஷியினுடைய 145வது ஆராதனை, அதாவது 145வது ஜெயந்தி அன்றைக்கி. அது ரொம்பவும் பெரிய விசேஷம். ரமண மகரிஷி தெரியாதவங்களே கிடையாது, ரொம்ப பெரிய விசேஷத்தை, அதாவது பெரிய மகானவர். இந்த மாதத்தில் 23/12/2024, 24/12/2024, 22/12/2024 இந்த 3 நாட்களும் பார்த்தாலேயானால் பொதுவாகவே அஷ்டகா அன்வஷ்டகான்னு சொல்லுவாள். அதாவது தேய்பிரையில் வரக்கூடிய சப்தமி, அஷ்டமி, நவமி, மார்கழி மாதம், தை மாதம், மாசி மாதம், பங்குனி மாதம், இந்த 4 மாதங்களும் தர்ப்பணம் பண்ணுறது ரொம்பவும் வசதி. அஷ்டகா அன்வஷ்டகான்னு சொல்லுவாள். பொதுவாகவே ஒரு வருஷத்துக்கு 96 நாட்கள் நம்மளுடைய பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. அதில் இந்த மார்கழி மாதத்துலேருந்து மார்கழி, தை, மாசி, பங்குனி இந்த 4 மாதம் 3 நாள் சப்தமி, அஷ்டமி, நவமி, அதாவது தேய்பிரையில் வரக்கூடியது அது கொடுக்கறது மூலியமாக 12 நாட்கள் இது அஷ்டகா அன்வஷ்டகாவினுடைய தர்ப்பணங்கள்னு சொல்லுவாள். இதுக்கு உண்டான மேலும் சிறப்புகள் உங்களுடைய வைதிகர்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதத்தில் வரக்கூடியது பார்த்தாலேயானால் 25ஆம் தேதி அன்றைக்கி 25/12/2024 அன்றைக்கி காஞ்சி காமகோடி பீடாதிபதி, அதாவது அவருடைய மகா பெரியவர்களுடைய ஆராதனை வருது. அது ரொம்ப பெரிய விசேஷம். அதற்கு பிறகு 30ஆம் தேதி அன்றைக்கி 30/12/2024 அன்றைக்கி அமாவாசை மற்றும் இந்த மாதத்தில் வரக்கூடிய மூல நட்சத்திரம். அதனால் மார்கழி மூலம் ரொம்ப பெரிய விசேஷம், அனுவ ஜெயந்தின்னு சொல்லக்கூடியது. அதனால் ரொம்ப பெரிய விசேஷம் மார்கழி மூலம். இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் 1/1/2025 ஆங்கில புத்தாண்டு, அதாவது உலகமெங்கும் சிறப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஃபினான்ஷியலாக மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள். அதனால் இந்த கேலண்டர் இயர்னு சொல்லக்கூடிய 1/1/2025 உலகம் மொத்தம் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விசேஷம். இந்த மாதத்தில் அதாவது 10/1/2025 வைகுண்ட ஏகாதசி, அதாவது மிகவும் சிறப்பான விஷயம்னு சொல்லக்கூடியது வைணவ சம்பிரதாயத்தில் ஏகாதசி. அதுலேயும் வைகுண்ட ஏகாதசி, சொர்க்கவாசல் திறந்தவுடனே சொர்க்கவாசல் போயிட்டு வர்றது ரொம்பவும் விசேஷம்.
வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த காலகட்டத்தில் ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வைகுண்ட ஏகாதசி ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் 11ஆம் தேதி கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தான்ற பாசுரம் 27வது பாசுரம். அதாவது இந்த மாதம் மொத்தமே பார்த்தாலேயானால் ஆண்டாள் நாச்சியாருக்கு உண்டான மாதம் மார்கழி மாதம். பொதுவாகவே மார்கழி மாதம்னு சொல்லக்கூடியது தேவர்களுக்கு, அதாவது இந்த தட்சிணாயனம்ன்றது ஈவினிங் டைம், அதாவது ராத்திரி பொழுதுன்னு சொல்லக்கூடியது. இது அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லக்கூடியது. ஏன்னா இதுக்கு அடுத்த மாதம் பார்த்தாலேயானால் தை மாதம் வந்துடுறது, உத்தராயணம் பிறந்துடும். அதனால் இது பிரம்ம முகூர்த்த காலம்னு சொல்லக்கூடியது இந்த மார்கழி மாதம். அதனால் எல்லோரும் கார்த்தால் ஒரு 4 மணி 4:15 மணிக்கே எழுந்து திருப்பாவை சொல்கிறதும் திருவம்பாவை சொல்கிறதும் ரொம்ப விசேஷம். ஆண்டாள் நாச்சியார் 12 ஆழ்வார்களில் அவரும் ஒருத்தர். அதாவது ஒரே ஒரு பெண் ஆழ்வாராக இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். அவர் சொன்னது இந்த திருப்பாவை 30 சொல்கிறது ரொம்ப விசேஷம். இந்த 27வது பாசுரம் பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடியது. கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தான்ற பாசுரம் அது இந்த 11ஆம் தேதி 11/1/2025 அன்றைக்கி வருது. 13ஆம் தேதி போகி பண்டிகை. அது தவிர போகி பண்டிகைன்னா இந்த மாதம் முடியறது. 14ஆம் தேதிக்கு மகர சங்கராந்தி ஆரம்பிச்சுடுறது, தை மாதம் ஆரம்பிச்சுடுறது. 13ஆம் தேதியோடு இந்த மாதம் முடிஞ்சுடுறது. இந்த மாதம் மொத்தமே ரொம்பவும் விசேஷமான நாட்களாகவே இருக்கும். ஏன்னா 30 நாட்களும் சிவன் கோவில்லையும் சரி வைணவ கோவில்லையும் சரி ரொம்பவும் விசேஷமாக இருக்கும். வைணவ கோவில் எல்லாவற்றிலும் திருப்பாவை சத்தங்களும் திருப்பாவை பாடல்களும் திருப்பாவை பஜனைகளும் கார்த்தால இருக்கும். சிவன் கோவிலில் பார்த்தாலேனால் மாணிக்கவாசகர் எழுதின திருவம்பாவை ஃபுல்லாகவே போயின்னு இருக்கும். இந்த மாதம் மொத்தமே early மார்னிங் ஒரு 4லேருந்து 4:30க்குள்ளே இந்த காலங்காத்தால் ஓசோன் லேயரும் நல்லபடியாக இருக்கும்னு சொல்லுவாள். அந்த மாதிரி early மார்னிங் எழுந்து வெளியில் போய் அந்த சில்னஸில் இருந்து மூச்சு பயிற்சி பண்ணுறது, அதை தவிர அந்த பஜனையில் சேர்ந்துக்கிறது, இதெல்லாம் உடல் நலத்துக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். இந்த மாதமே ரொம்பவும் வெற்றிகரமான மாதமாகவும் இருக்கும். சரி, இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை, அதாவது மார்கழி மாதம் அந்த குரோதி வருஷத்தில் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இருக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர் மற்றும் தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை அனுப்பினதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன். சந்தி இருக்கான்னு பார்க்கணும். உங்களுடைய ஜாதகத்தில் லக்ன சந்தி, ராசி சந்தி, நட்சத்திர சந்தி, நட்சத்திர பாத சந்தி, இதெல்லாம் எது இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா பொதுவாகவே பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சவா என்கிட்ட வரக்கூடிய கிளைண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா 40 வயசு 50 வயசு 60 வயசு ஆகுது. அவளுக்கெல்லாம் பார்த்தோன்னா மிருகசீரிஷ நட்சத்திரம் நினச்சின்னு சொல்லிட்டு இருக்கா. ரிஷபராசின்னு சொல்லிட்டு இருப்பா, ஆனால் மிதுன ராசியில் இருப்பா. ஏன்னா உடைப்பட்ட நட்சத்திரங்களில் பார்த்தாலேயானால் இந்த பாதங்கள் மாறுபடும் பொழுது பொதுவாகவே அது ராசியும் மாறுபட்டு போயிடும். அதாவது குரு நட்சத்திரம், செவ்வாய் நட்சத்திரம், சூரிய நட்சத்திரம் இதெல்லாம் ரொம்ப பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திடும். அதனால் எந்த ஒரு பாதத்திலையும் மாற்றங்கள் இருந்ததுனால் நிச்சயமான மாற்றங்கள் தெரியும். ஆனால் இந்த உடைப்பட்ட நட்சத்திரங்களில் ராசியே மாறிடும். அப்போது லக்னம் மாற செய்யும். அதனால் எல்லாமே மாறக்கூடியதுனால உங்களுக்கு நல்ல காலம் நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கும் பொழுது அது பிரச்சனையில் இருக்கும். என்னென்னு பார்த்தாலும் சந்தியில் இருக்கும். அதனால் முதல்ல உங்களுடைய டைம் ஆஃப் பர்த்தை போட்டு சந்தி இருக்கான்றதை முதல்ல குறித்ததுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு ஜாதகத்தை போட்டு அதற்கப்புறம் அப்பாயின்மெண்ட் உங்களோட பேசுகிறேன். என்ன எளிய பரிகாரம் அப்படின்றதையும் சொல்கிறேன். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை குரோதி வருஷம் மார்கழி மாதம் எப்படி இருக்குதுன்னு ஒன்றா பார்க்கலாம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் சுக்கிரன் 4ஆம் இடத்துல இந்த மாதத்தில் இருக்கார். 4ஆம் இடத்துல 15 நாளும் அதுக்கப்புறமா 5ஆம் இடத்துலையும் போய் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. 4ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது பெரிய ஏற்றமும் இருக்கும், 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுதும் அதை விட ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் அவருடைய நட்பு வீடு, அவருடைய மிகப்பெரிய யோகர் வீடுன்னு சொல்லக்கூடிய சனி பகவானின் வீட்டில் இருக்கிறது சுக்கிரனுக்கு பெரிய ஏற்றம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் 4, 5 அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான்
5ஆம் இடத்துல இருந்து கொண்டு இருக்கும் பொழுது 4ஆம் இடத்தில் திக்பலம் பெற்று சுக்கிரன் இருக்கிறது பெரிய விசேஷம். இதனால் ராசிநாதன் திக்பலம் பெறார் அப்படின்னா ஆட்சி பெற்றதற்கு சமம். அதனால் ஆட்சி பெற்ற சுக்கிரன் என்னென்ன பலன்களை கொடுப்பாரோ அது எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி, எடுத்த விஷயங்கள் எல்லாவற்றிலும் வெற்றி ஏறக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த மாதம் மொத்தமே பார்த்தாலேயானால் பெரிய வெற்றிகரமான மாதமாக துலா ராசிக்காரர்களுக்கு இருக்கும். எப்படின்னா ராசிநாதனும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். இதை தவிர பார்த்தாலேயானால் பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது குரோதி வருஷத்தின் மார்கழி மாதம். பொதுவாகவே மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன். இந்த 4 கிரகங்களை வச்சு தான் மாதத்தை பற்றி பேசுவோம், மாதத்தினுடைய மாற்றங்களை வச்சு பேசுவோம். இந்த மாத கிரகங்கள் என்னென்ன விளைவுகளை கொடுக்கும் அப்படின்றத பார்த்தாலேயானால் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பெற்றதற்கு சமம் அப்படின்றதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதனால் நீங்கள் நினைத்த காரியம் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர பார்த்தாலேயானால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். எல்லா விதத்திலும் பெரிய ஏற்றம். ஏன்னா 4ஆம் இடத்திலே சுக்கிரன் உட்கார்றார். அதனால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய வக்கரம் பெற்ற குரு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். முயற்சிகள் அனைத்திலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதனே 2ஆம் இடத்துல இருக்கார். இதன் மூலியமாக பண வரவிற்கு பஞ்சம் இருக்கவே இருக்காது. அதை தவிர 2, 7 அதிபதி 10ஆம் இடத்தில் நீச்சமானாலும் வக்கரகதி அடைகிறார். நீச்சமாய் வக்கரகதி அடைகிறதன் மூலியமாக உச்சத்திற்கு சமம். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய யோகம். சொந்த தொழில் பண்ணுறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம், பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும், பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய சப்தமாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயும் ஆட்சி பெற்றதற்கு சமமாக, அதாவது உச்சம் பெற்றதற்கு சமமாக இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும். நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன் இருக்கார். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறார். பேச்சில் நல்ல ஒரு மாற்றங்கள், பேச்சின் மூலியமாக எல்லா விஷயத்தையும் சாதிக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 3ஆம் இடத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது குரு, அவர் 8ஆம் இடத்துல மறைஞ்சு வக்கரம் பெறுறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். அதோடு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், அதாவது சூரியன், உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால எல்லா விதமான முயற்சிகளும் நிச்சயமாக வெற்றி பெறும். இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர உங்களுடைய ராசிக்கு வியாபாரத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு சுக்கிர பகவான் போகிறார். 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கும்போது செவ்வாயை பார்க்குறார். அதனால் செவ்வாயும் நல்ல ஒரு சுபத்துவம் உடையர் சுக்கிரனுடைய பார்வையினால். ஏன்னா 2 பெரும் சுபர்கள்னு சொல்லக்கூடியவர் குருவும் சுக்கிரனும். அதனால் சுக்கிரனின் பார்வையில் செவ்வாய் இருக்கிறது பெரிய விசேஷம். அதனால் இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க, ஆர்கிடெக்சர், அதாவது இந்த சிற்ப வடிவம்லாம் பண்ணுறவங்க, அவங்களுக்கு பெரிய ஏற்றம். புதுசாக ஆர்டர்ஸ் எல்லாம் வரும். புதுசாக கலை சிற்பங்கள்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கலை சிற்பங்கள் வியாபாரம் பண்ணுறவங்க பெரிய ஏற்றத்தை இது பண்ணுவாங்க. அதாவது பெயிண்டிங், டிராயிங், இந்த மாதிரியான ஆர்ட் டைரக்டர்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம். கலைத்துறையில் இருக்கிறவ அத்தனை பேருக்குமே நல்ல ஒரு ஏற்றம். பால் சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதோடு பார்த்தீங்கன்னா பால் சம்பந்தப்பட்ட வியாபாரம், அதை தவிர நிலம் சார்ந்த வயல்வெளி, இந்த இடத்துல பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதாவது பஞ்சு, காட்டன், பஞ்சு, அதை தவிர வெண்ணிற ஆடை பண்ணக்கூடிய கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சந்திர பகவான் 5ஆம் இடத்துல போகும்பொழுது பெரிய ஏற்றம். ஒரு ராசிநாதன் 5ஆம் இடத்துல போய் இருக்கிறதும் பெரிய விசேஷம். 9ஆம் அதிபதியும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றம். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா 1, 5, 9 ஸ்தானம்னு சொல்லக்கூடியது மகாலட்சுமி ஸ்தானம்னு சொல்லுவோம். அதாவது பணவரவு, அதாவது அந்த ஜாதகன் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா 1, 5, 9 ரொம்ப ஸ்ட்ராங்காக வலுவாக இருக்கணும். அந்த 5ஆம் இடத்துல 5ஆம் அதிபதியும் அதை தவிர ராசி அதிபதியும் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெற்று போகிறது. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு.
அதை தவிர பூர்வ புண்ணியம் அதிகமாக இருக்கிறதுனால எந்த ஒரு தடைகளையும் மீறி வெற்றிகளை கொண்டு குவிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு பகவான் அபரிமிதமான காம்படிஷன்லேயும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. எந்த காம்படிஷன்லையும் நீங்கள் நிச்சயமாக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய வேலை கிடைக்கும், வேலை மாறுதல்கள் கிடைக்கும், வேலையில் காம்படிட்டிவாக ஹையர் பொசிஷனுக்கு போவீங்க. பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது. ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் 3ஆம் இடத்துக்கு போகிறார். 1ஆம் தேதியிலேருந்து 1/1/2025 பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். 12ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருந்தால் வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இந்த மாதத்தில் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி போகிறது நல்லது. அந்த சில நாட்கள் அப்படின்னு பார்த்தாலேயானால் 9ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரணும், 9/1/2025 11/1/2025 வரணும் உண்டான நாட்கள் சற்று இந்த முயற்சிகளை தள்ளி போடணும். ஏன்னா அது சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் இந்த அகத்திக்கீரை கட்டு வாங்கி கொடுத்துட்டு போங்க. உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். நீங்கள் இந்த மாதம் ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க. ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை போய் சேவிங்க. கோதை நாச்சியார்னு சொல்லக்கூடிய ஆண்டாளையும் சேவிச்சுட்டு வாங்க. 30 நாளில் ஏதாவது ஒரு நாள் போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் உங்களுடைய வாழ்வில் பெரிய மாற்றத்தை கொடுக்கும்.